சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா முதல்வர் பொறுப்பேற்று 2.5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து புதிய முதல்வராக சிவகுமாரை நியமிக்க வேண்டுமென அவரது ஆதரவாளர்கள் குரல் எழுப்பி வருகின்றனர். துணை முதல்வர் சிவகுமாரின் ஆதரவாளர்களின் செயலால் கொதிப்படைந்த சித்து ஆதரவாளர்கள் தங்கள் பங்குக்கு நிரந்தர முதல்வர் சித்தராமையா என்ற வாசகங்களை சமூக ஊடகங்களில் பரப்பினர். சித்து சிவா இடையே சமூக ஊடகங்களில் நேரடி வார்த்தை போரும் ஏற்பட்டது. இருவரும் அடுத்தடுத்து டில்லிக்கு பறந்தனர். மேலிட தலைமையை சந்தித்து தங்கள் தரப்பு விளக்கத்தை அளித்தனர். இதற்கிடையே சித்தராமையா அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக உள்ள பரமேஸ்வரா மக்கள் தன்னை முதல்வராக்க விரும்புவதாக புது குண்டை தூக்கி போட்டார். சித்து சிவா இருவரும் ஓபிசி வகுப்பைச் சேர்ந்தவர்கள். பரமேஸ்வரா தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். எனவே தங்களுக்குள் அடித்துக் கொண்டால் புதிதாக ஒரு எதிரி முளைக்கிறாரே என சித்துவும் சிவாவும் அதிர்ச்சி அடைந்தனர். சித்து சிவாவை தவிர 3வது நபர் முதல்வராக வாய்ப்பிருப்பதாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை தன் பங்குக்கு கொளுத்தி போட்டார். இது கர்நாடக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியது. இந்நிலையில் காங்கிரஸ் மேலிட தலைவர் KC வேணுகோபால் அறிவுரைப்படி சிவகுமாரை தன் வீட்டிற்கு காலை உணவு சாப்பிட அழைத்தார் சித்தராமையா. இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து கூட்டாக பேட்டியளித்தனர். செய்தியாளர் சந்திப்பின் போது சித்தராமையா கூறியதாவது: எங்கள் இருவருக்குள் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லை. ஒரு சில தேவையற்ற வதந்திகளை கிளப்பிவிட்டுள்ளனர். இப்போது கூட மேலிட தலைமையின் உத்தரவை அடுத்து இருவரும் அமர்ந்து பேசினோம். அதுவும் வரும் உள்ளாட்சித் தேர்தல் 2028 சட்டசபை தேர்தல் குறித்தே விவாதித்தோம். அடுத்தடுத்த தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி வாய்ப்புக்கான வியூகம் குறித்து ஆலோசித்தோம். 2023 வென்றது போலவே 2028 வெல்வோம். பாரதிய ஜனதா JDS கட்சிகளுக்கு வதந்திகளை பரப்புவதே வேலையாக உள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெல்லும் அளவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு பலம் இல்லை. நாங்கள் இருவரும் எப்போதும் போல் இணைந்து செயல்படுவோம். கட்சி தலைமையின் உத்தரவுக்கு கட்டுப்படுவோம் என்றார். சித்தராமையாவைப் போலவே சிவகுமாரும் கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என கூறினார். கர்நாடக அரசியலில் சித்து சிவா இடையே நீண்ட நாட்களாக பனிப்போர் நிலவி வரும் நிலையில் உச்சக்கட்ட பரபரப்புக்கு பிறகும் கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என இருவரும் மீண்டும் பழைய பல்லவியையே பாடியுள்ளனர். இதனால் கர்நாடக அரசியலில் ஏற்பட்ட சலசலப்பு தற்காலிகமாக அடங்கியுள்ளது.